ஆமென். கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களுங்க. இது ஒரு ஆச்சரியமான நாள், அன்பான நாள். தேவனுடைய கிருபையில நாம் இருக்கிறோம். என்ன பார்க்க போறோம்னா சந்ததின்னு பார்க்க போறோம். சந்ததி, அதாவது சங்கீதம் 22:30 சொல்லுது, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எண்ணப்படும். நம்ம சந்ததி மேலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கணுங்க. சாபம் இருக்கக்கூடாது, ஆசீர்வாதம் தான் நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கணும், இல்லைங்களா? பாருங்க, ஏசாயா 44 அதிகாரம் 2 3 சொல்லுகிறது, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்வன் கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசன யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட சிறுவனே, பயப்படாதே. தாகம் முழுவன் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க. பார்த்தீங்களா, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். உங்களையே இணைய தேவன் உயர்ந்த அடைக்கலை வைக்கிறதா ஒரு கிருபையுள்ள தெய்வமா இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாங்களாம். அன்பின் பரலோக பிதாவே, இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 37:34 சொன்னது போல, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உயர்த்துவார் என்று வார்த்தபடி யாக்கோபு 4:10 சொன்னது போல, கர்த்தர் முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது உங்களை உயர்த்துவார் என்று வார்த்தபடி நீதிமொழிகள் 11:2 சொன்னது போல, தாழ்ந்த சிந்தை உள்ளிடத்தில் ஞானம் உண்டு என்று வார்த்தபடி கர்த்தாவே, ஒவ்வொருத்தர் உயர்த்துகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளை பொறுப்படுத்துகளும் பாதுகாத்துகளும் மகிமைப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.